ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் 7th ஸ்கில். நான் உங்கள் ரமி. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சம்மந்தமான வீடியோக்கள், அப்புறம் ஆம்ப்ளிஃபையர் மேக்கிங், இந்த சம்மந்தமான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், அப்புறம் அன்பாக்சிங், இந்த மாதிரி சம்மந்தமான வீடியோக்கெலாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம டாபிக்கு வருவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 சேனல் அல்ட்ரா டிஜிட்டலோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நல்ல குவாலிட்டியான ரிலே, நல்ல பிசிபி ப்ளஸ் நல்ல காம்பனன்ட் போட்ட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு எங்கேயோ போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 600-700 பக்கம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா மீடியம் பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் எல்லாத்துக்குமே வெர்ஷன் 1 அல்ட்ரா டிஜிட்டல் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 வந்துருச்சு. இது ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த கம்ப்ளைண்ட்டும் கஸ்டமர்லேருந்து வரல. ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கு 8 ஆம்ப்ஸ் ரிலே வந்துடும். சப்வூஃபருக்கு ஹை கெப்பாசிட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிலே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் இஷ்யூ, அப்புறம் சீக்கிரம் ரிலே ஃபெயிலியர் இஷ்யூ உங்களுக்கு வராது. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மியூட் சிக்னல் ஆப்ஷன் நீங்கள் இதுக்கு கொடுக்க தேவையில்லை. இப்போ ரிமோட் கிட்டில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நார்மலாகவே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு அந்த சிக்னல் கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான் வரும். ஸோ அந்த சிக்னல் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஒழுங்காக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதனால் ஸ்டாண்ட் பை மியூட் ஆப்ஷன் இல்லாததுனால நீங்கள் ரிமோட் கிட்ட உள்ள ஆம்பிளிஃபையரு, இல்லை மேனுவல் கண்ட்ரோல் ஆம்பிளிஃபையரு, ஸோ எந்த டைப் ஆம்பிளிஃபையருக்கும் நீங்கள் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். டைமிங் ஃபங்க்ஷனும் டிலே ஃபங்க்ஷனும் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. இந்த போர்டு உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த போர்டை பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ, ஹெவியான ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 2.1, 4.1, 5.1 வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை யூஸ் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஆம்ப்ளிஃபையர், ஹை பட்ஜெட்டில் ஒரு சரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட்ஸுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போர்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாது. ஸ்டீரியோக்கு மட்டும் வேணால் சூட் ஆகும். ஏன்னா சென்ட்ரலில் உள்ள ரிலே பார்த்தீங்கன்னா ஹெவியான ரிலே அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்டீரியோ ஹெவியாக ஒரு 200 வாட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு போகலாம். மற்றபடி 6 சேனலும் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போர்டு உங்களுக்கு சூட் ஆகாது. வேணும்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி இந்த ரிலேவை எடுத்துகிட்டு இந்த லைனை எடுத்து கொண்டு போய் ஹெவியான ரிலே வச்சு அதில் நீங்கள் லைன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி இந்த போர்டுக்கு சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏசி 12 வோல்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னு அவுட்டு அப்படிங்கிற இடத்துல 6 சேனலுக்குரிய இன்புட்டையும் அவுட்புட்டில் ஸ்பீக்கர் லைனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்க, இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்க, இது இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் அன்பாக்சிங் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்